இங்க தினேஷ்ங்கிறது யாரு? அவர் எப்படிப்பட்டவர்? சார் அவர் நல்ல டைப் தான் சார். தினேஷ் மேல எவ்வளவு கம்ப்ளைண்ட் இருக்கு, எதுக்காக அந்த கம்ப்ளைண்ட்லாம் வந்திருக்கு எனக்கு நல்லாவே தெரியும். அவர் வந்திருக்காருல்ல? வந்திருக்காரு சார். அவரை வர சொல்லுங்க. May I come in, sir? எஸ். சார் தினேஷ் சார் வர சொல்லியிருந்தீங்களா? தினேஷ் எவ்வளவு வருஷமா இந்த ஆபீஸ்ல வேலை செய்றீங்க? 3 வருஷமா சார். நான் ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். இது வரைக்கும் இந்த ஆபீஸ்ல நீங்க அதிகமா லஞ்சம் வாங்குறதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அது நடந்திருக்கு. அது வந்து நான் பேசி முடிச்சிடுறேன். நீங்க இதுக்கு முன்னாடி எப்படி வேணா இருந்திருக்கலாம், ஆனா இனிமே அப்படி இருக்க கூடாது. ஓகே? இந்த நிமிஷத்திலிருந்து கவர்மெண்ட்ல வாங்குற சம்பளத்துக்கு மட்டும்தான் சின்சியரா இருக்கணும். புரிஞ்சுதா? எஸ் சார். நான் மறுபடியும் சொல்றேன், நான் இங்க இருக்கிற வரைக்கும் நீங்க ஒழுக்கமா தான் இருக்கணும். இது அட்வைஸ் இல்ல, வார்னிங். Now you may go. ஓகே சார். இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படி இருக்க போற? ஏதாவது பேசு. நீ பேசுறதானே என்ன விஷயம் எனக்கு தெரியும். நம்ம விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படி? எல்லாம் உன்னாலதான். நீ என்கிட்ட போன்ல பேசுனது, நான் உனக்கு முத்தம் கொடுத்தது எல்லாத்தையுமே அப்பா பார்த்துட்டாரு. அப்புறம் வேற வழி இல்லாம எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதா போச்சு. நல்ல விஷயம் தானே. எப்படி இருந்தாலும் நம்ம விஷயம் உங்க வீட்டுக்கு தெரியுதானே போகுது. சரி, அதுக்கு உங்க அப்பா என்ன சொன்னாரு? நீ யாரு என்னன்னு கேட்டாரு. உன் பேரை தவிர எனக்கு எதுவுமே சொல்ல தெரியல. ஏன்னா நானும் உன்கிட்ட உன்னை பத்தி எதுவுமே கேட்டதில்லை. என்னை பத்தி சொல்றதுக்கு பெருசா எதுவும் இல்லை. இது வரைக்கும் நீ என்ன ஒரு பேச்சுலர் தான் நினைச்சிட்டு இருக்க. ஆனா நான் ஒரு அனாதை. ஆமா, நான் அனாதை தான். எங்கள் அப்பா அம்மாவை நான் ஃபோட்டோவில் கூட பார்த்ததில்லை. நான் எங்கே பிறந்தேன்னு எனக்கே தெரியாது. ஆனால் நான் வளர்ந்தது ஆசிரமத்தில் தான். ஓரளவு படிப்பு, மாதம் 10,000 சம்பளம். ஆனால் நிரந்தரம் இல்லாத வேலை. இதான் என் வாழ்க்கை. உங்கள் அப்பாட்ட சொல்லு. எப்படி? உண்மையை உங்கள் அப்பாட்ட சொல்கிறது நல்லது. அண்ணா, எங்க அப்பா வேற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன? நான் மறந்துடணுமா? நீ என்ன சொன்ன?
சொல்லு, நீ என்ன சொன்ன? அப்பாவோட பேச்ச மீறி என்னால ஒண்ணும் பேச முடியல. அப்போ என்ன மறந்துடுறேங்கறியா? வேற வழி தெரியல. மத்தவங்க மாதிரி நீயே லவ் பண்ணேன்னு எங்க வீட்ல என்ன அடிக்கல, வீட்டுக்குள்ள வச்சு என்ன பூட்டியும் வைக்கல. நேரடியா என்ன கூப்பிட்டு உனக்கு படிக்க ஆசைன்னு சொன்னதுனால தானே படிக்க வச்சேன். கல்யாண ஆசை வந்துருச்சுன்னு சொல்லியிருந்தா உனக்கு நான் எப்பவோ கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன்னு சொல்றாரு. வெளி உலகத்துக்கு வேணா நான் காதலிச்சு வந்தா வேணும், பெத்து வளர்த்தவங்க வேணான்னு சொல்றது ஃபேஷனா இருக்கலாம். ஆனா பிராக்டிக்கல் லைஃப்ல அப்படி முடியாது. அதனால என்ன பெத்து வளர்த்தவங்கள என்னால உதறிட்டு வர முடியாது. அதனாலதான் எனக்கு யாரு மாப்பிள்ளையா வரணும்னு முடிவெடுக்கிற உரிமைய அவங்க கிட்டயே விட்டுட்டு. நான் பேசுறது உங்களுக்கு கோவம் வரும், ஆத்திரம் வரும். இது எப்படி தாங்கிப்பீங்கன்னு எனக்கு தெரியல. உங்க மனசு படுற வேதனை, வலி எல்லாமே எனக்கு நல்லா புரியுது. ஆனா ஆனா நான் என்ன பண்ண முடியும்? எதார்த்தம்னு ஒண்ணு இருக்கே, அதை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். அதனால நீங்க புரிஞ்சுக்கிட்டு என்ன மறந்துருங்க. உன்னை காதலிச்சது என் தப்பு தான் மீரா, என் தப்பு தான் மீரா. இப்போ கூட உங்க அப்பா அம்மாவை மீறி நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கு சட்டமும் இடம் கொடுக்கும். ஆனா அதுக்கப்புறம் உங்க அப்பா அம்மாவோட பாசம் உனக்கு கிடைக்காம போயிடும். என் தலையெழுத்து அப்பா அம்மா யாருன்னு தெரியாம நான் அனாதை ஆயிட்டேன். உனக்கே அந்த நிலைமை வரணும்? அப்பா அம்மா இருந்தோம் எனக்காக நீ அனாதை ஆகணும்? மீரா, சின்ன வயசுல இருந்து நமக்கு எது வேணாலும் நாம அப்பா அம்மா தானே கேட்குறோம். அவங்க படிக்க சொல்றதை நம்ம படிக்கிறோம். ஆனா காதல் வந்த உடனே எத்தனையோ பேர் அப்பா அம்மாவை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுறாங்க. பெத்து வளர்த்து ஆளாக்கணவங்களுக்கு நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அவங்களால அமைச்சு தர தெரியாது. அந்த விதத்தில் உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மீரா. உங்க அப்பா அம்மா நீ வேணா சொல்லியிருந்தா தான் நான் மேலே கோவப்பட்டிருப்பேன். அதனால நீ வேற ஒருத்தரை, அதாவது உன்னை கட்டிக்க முழு தகுதியுடைய ஒருத்தரை உன் வாழ்க்கை துணையை ஏத்துக்கிறதுக்கு எனக்கும் சந்தோஷம்தான். நீங்க நல்லா இருக்கணும் மீரா. எங்க இருந்தாலும் நீங்க நல்லா இருக்கணுங்க, நல்லா இருக்கணும். நான் வரேங்க. டேய், என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்ன சொன்ன? எவ்வளவு ஈஸியா சொல்ற? இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருன்னு எப்படி நீ சொல்லலாம்? நான் எப்படி சந்தோஷமா இருப்பேன்? வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? சொல்ல தெரியுமா? இது உன்கிட்ட விளையாட்டுக்கு சொல்லணும்னு வந்தா வாய்க்கு வந்தபடிலாம் பேசுற. எப்படி அப்படி பேசுவ? நீ என்னதே இருந்தா நான் உன்னை லவ் பண்ண மாட்டேனா? நீ யாரும் தெரிஞ்சுட்டாடா நான் லவ் பண்ண? என்னைக்காவது ஒரு நாள்
நீ என்ன பண்ற, நீ எவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு ஏதாவது நான் உன்கிட்ட கேட்டிருக்கனா? நீ சொன்ன விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும். டேய், அப்படியே நான் மறந்துடுன்னு சொன்னாலும் நீ விடலாமா? என்ன நினைச்சிருக்க வேண்டாம். உன்னால எப்படி நான் மறக்க முடியும் கேட்டுக்க வேண்டாம். நீ எல்லாம் ஆம்பளையாடா? அப்போ இந்த அளவுக்கு தான் என்னை லவ் பண்றியா? என்ன தூக்கிட்டு போய் தாலி கட்டுவே நீ சொல்ல வேண்டாம். சரி, எங்க போறேன்னு சொல்லிட்டு போறியே, எங்க போவ? எங்க போவ? சாகறதுக்கு. சாகறதுக்கா? எதுக்கு சாகணும்? என் கூட வாழணும்னு ஆசை இல்ல? என் கூட வாழணும்னு ஆசை இல்லையாடா? நீ செத்துட்டா நான் மட்டும் உயிரிழப்பனா? நானும் செத்துருவேன்டா. வாழணும்டா, நம்ம வாழணும்டா. நான் சொல்கிறத எல்லாரும் கவனமாக கேட்டுக்குங்க. நாம் இப்போ செய்ய போகிறது பயங்கரமான வேலை. ஆனால் மூளை சம்மந்தப்பட்ட வேலை. நல்லா புரிஞ்சுக்கிட்டா? கரெக்டாக இருக்கணும், எந்த விதமான மிஸ்ஸும் ஆயிடக்கூடாது. சரிங்க. சரிதானா? சரி, வாங்க வாங்க. டேய் ஐயா, இறங்குங்க. டேய் உள்ள வாங்க. ஐயா வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். முதலாளி வரதேன் இல்லையா? உள்ள இருக்காரு ஐயா. கூப்பிட்டு வரவா? நீரியா, நான் பார்த்துக்கிறேன். வாங்கப்பா. நாளை காண தவறாதீர்கள். கால கைகளில் கை கூப்பும் கருவறை அமர்ந்திடுதே.
பலம் உடைத்திடும் பகைவரை